Hey guys, welcome back to our channel Moments with Shri. இன்னைக்கு ஐரா பேபிக்கு 7 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு 7 மந்த்ஸ் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்ட்டு ஒரு பிளான் இருக்கு. ஸோ அந்த டே தான் பார்ப்பீங்க இன்னைக்கு இந்த வீடியோல. 6 மந்த்ஸ் ஃபோட்டோ ஷூட்டும் நான் 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது எடுத்தேன். பட் எனக்கு அது அவ்வளவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஸோ இன்னைக்கே 2 செட்டப்ஸும் எடுக்கலான்ட்டு இருக்கேன். 6 மந்த்ஸ் ஃபோட்டோ ஷூட் அண்ட் 7 மந்த்ஸ் ஃபோட்டோ ஷூட்ஸ். ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ, ஃபுல் லென்த் வீடியோவும் பாருங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மார்னிங் டைம். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ராகி போரிஜ் பண்ணிட்டுருக்கேன். மீன்வைல் சாம்பார் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அடி புடிச்சிடக்கூடாது அப்டின்ட்டு. 2மே சைமல்டேனியஸா பண்ணிட்டுருக்கேன். இந்த மாரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நான் சிம்ல வச்சுடுவேன். ஸோ சிம்லயே நல்லா ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகும். ஸோ அப்ப நல்லா வரும் கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி. இத பண்ணலான்றதுக்குள்ள அவங்களே எந்திரிச்சுட்டாங்க. கரெக்ட்டா நான் சாப்பிடுற டைம்க்கு அவங்க எந்திரிச்சுடுறாங்க. அது எப்படின்ட்டு தெரியல. கரெக்ட்டா நான் சாப்பிட உட்காருவேன். இல்லன்னா பிளேட்டுக்கு வச்சேன்னா, அதுக்குள்ள அவங்க அவங்க எந்திரிச்சுடுவாங்க. ஸோ அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. தென் இந்த சைடு வந்தீங்களன்னா, அந்த ராகி பொரிச்சு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வந்து மண்பானையில தான் பண்ணுவேன் டெய்லியும். டெய்லி மார்னிங் மோஸ்ட்லி ராகி பொரிச்சு தான் இருக்கும். அது கூட ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி குடுப்போம். ஒரு நாள் பனானா, ஆப்பிள் உங்களுக்கு எது நல்லா அவங்க எது நல்லா சாப்பிடுவாங்களோ, அத வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம். அப்புறமா இந்த மண்பானையில குக் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ப்ளஸ் அது மேலேயே நம்ப பிளேட் வச்சு மூடி வச்சோம்னா, சூடாவே இருக்கும். 1/2 அன் ஹவர் ஆனாலும். நான் வந்து கொஞ்சம் கம்மியா பண்ணதுனால, நான் இன்னைக்கு ஆஃப் எடுத்து வைக்கல. ஸோ எவ்வளோ குக் பண்ணேனோ அவ்வளவும் எடுத்துக்கிட்டேன். பாக்க ஜெல்லி கன்சிஸ்டன்சி திக்கான செம்மையா இருக்கும் பாக்க. ஆனா டேஸ்ட் வந்து அவ்வளவா இருக்காது. தென் நான் சாப்பிடல. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு, தென் நான் சாப்பிடலான்ட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆ நான் என்ன பண்ணுவேன்னா, பவுலுக்கு ஃபுல்லா நான் எவ்வளோ பண்ணேனோ அவ்வளவும் ஒரு பவுலுக்கு போட்டுப்பேன். தென் எவ்வளோ வேணுமோ ஒரு 2 ஸ்பூன்ஸ் மட்டும் எடுத்து இந்த மாரி செப்பரேட்டா பிளேட் போட்டுப்பேன். ஸோ தட் அந்த பவுல்ல இருக்கிறது ஹீட்டாவே இருக்கும். அவங்க கொஞ்சம் வார்மா இருந்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஐரா பேபி எந்த மாரினா, ஸ்டார்ட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. நம்ப செஞ்சதுல ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ஹாஃப் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. நெறைய கஷ்டப்பட்டு ஊட்டுற மாரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வார்மா இருந்தா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்கன்ட்டு, நான் எப்பவுமே வார்மா தான் குடுக்க ட்ரை பண்ணுவேன். நம்ப எவ்வளோ வார்மா குடுக்கலான்னு ட்ரை பண்ணா கூட, எப்படியாச்சும் அது கூல் டவுன் ஆயிடும். அதுக்கு வந்து வேற ஏதாச்சு நான் செப்பரேட்டா பவுல் வாங்கணும்னு நெனைக்கிறேன். ஹீட்டாவே வச்சுக்கிற மாரி. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் இந்த மாரி பவுல்ஸ் எல்லாம் வாங்குறேன். இல்ல யூஸ் பண்ணிட்டுருக்கேன்றதெல்லாம் அப்டேட் பண்றேன். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸாவே போடலான்ட்டு இருக்கேன். இந்தந்த மாரி சாலிட்ஸ் எல்லாம் குடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 2 டைம்ஸ் மீலும் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. அவங்கள வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் இருந்தாங்க விளையாடிட்டு. அ சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 1 ஹார் இருந்தாங்க. தென் குளிக்க வச்சுட்டு, ஃபீட் பண்ணி நான் தூங்க வச்சுட்டேன். தென் உள்ளயே அ ஏதாச்சும் செட்டப் பிளான் பண்ணலான்ட்டு உள்ள ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணேன். அ செட்டப் வந்து எந்த மாரின்னா, கொஞ்சம் குடிசை மாரி போடலான்ட்டு இருக்கேன். ஸோ எங்க அப்பா அது வேஷ்டி இருக்கும் பாருங்க, அது எடுத்திருக்கேன் ஒயிட் கிளாத். இதுக்குன்ட்டு நீங்க செப்பரேட்டா நெட் கிளாத் தான் வாங்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்ல. வீட்ல ஏதாச்சும் ஒரு ஒயிட் கிளாத் இருந்துச்சுன்னா, நீங்க அதிலேயே பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒயிட் துப்பட்டா இருந்தா அதிலேயே பிளான் பண்ணிக்கலாம். நான் வந்து கரெக்ட்டா ஹால்ஃப் ஆஃப் இந்த சைடு ஆஃப், அந்த சைடு ஆஃப் எடுத்திருக்கேன். அ நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் இருந்தா நான் ஆட் பண்றேன். ஸோ, கரெக்ட்டா ஹாஃப் எடுத்துக்கிட்டு, அங்க வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட்டு நெனச்சேன். ஸோ, ரப்பர் பேண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டா 2 ஃபோல்டிங்ஸ் வந்துச்சு எனக்கு. தென் எனக்கு இந்த ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறமா ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த ரப்பர் பேண்ட் வந்து எங்கேயோ எனக்கு ஆடா தெரியிற மாரி இருந்துச்சு. ஏன்னா, ஒயிட் கிளாத் மேல அந்த கிரே கலர் வந்து கொஞ்சம் ஆடா இருந்த மாரி இருந்துச்சு. ஸோ, தென் நான் இந்த மாரி த்ரெட் இருந்துச்சு வீட்ல. ஸோ, அந்த த்ரெட் எடுத்துட்டு அந்த ஆல்ரெடி போட்டிருந்த ரப்பர் பேண்ட வந்து நல்லா ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ, அதே சேம் ஆஃப் எடுத்துக்கோங்க.
தென் அங்க வந்து இந்த மாரி த்ரெட் வந்து டை பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம எடிட் பண்ணும்போது அந்த த்ரெட்ட வந்து ஈஸியா கட் பண்ணிடலாம். அந்த கிரே கலர் போட்டோம்னா எடிட்ல வந்து நம்மனால அவ்ளோ சீக்கிரமா வந்து அத எடுக்க முடியாது. ஸோ இந்த மாரி டைல வந்து நான் ஃபர்ஸ்ட் சென்டர்ல நல்லா நாட் போட்டுக்கிறேன். ஒரு 2, 3 நாட்ஸ். ஏன்னா அந்த கிளாத் வந்து காட்டன் நல்லா வெயிட்டா இருந்துச்சு. ஸோ நல்லா நாட் போட்டுக்கிறேன். ஒரு 3 டூ 4 நாட்ஸ் போட்டேன். தென் கரெக்ட்டா இருக்கா? இந்த சைடு, அந்த சைடு ஈக்குவலா இருக்கான்றத செக் பண்ணிட்டு திருப்பியும் அந்த நாட்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா த்ரெட் வந்து நான் கட்டிக்கிறேன். ஸோ தட் அத வந்து நான் ஹேங் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்க ஃபர்ஸ்ட் நாட் பண்ணிட்டு லென்த்தியா எடுத்துக்கிறேன். தென் வந்து நான் அந்த விண்டோ கிட்ட வந்து சூஸ் பண்ண பிளேஸ். இன்சைட் ஏன் சூஸ் பண்ணலன்னா, இன்சைட் வந்து லைட்டிங் அவ்வளவா நல்லா இல்ல. ஃபோட்டோஸ் நல்லா வராது. ஸோ நான் வெளியிலேயே பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஒயிட் கிளாத் வந்து அழுக்காயிடும் அப்டின்ட்டு ஃபர்ஸ்ட்டு கீழ வந்து அந்த மேட் வந்து போடுறேன். எங்க நான் பிளான் பண்ணியிருக்கனோ அதுக்கு நேரா இருக்கா அப்டின்ட்டு பிளான் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் பாருங்க அந்த சென்டரா கட்டியிருக்க பாருங்க அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட். அத வந்து உங்களோட பாப்பா ஹைட் எவ்ளோ இருக்காங்களோ, அத வச்சுட்டு நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். தென் வந்து கீழ வந்து அவங்களுக்கு சாஃப்ட்டா இருக்கணும், பெட் வைக்கணும் அப்டின்ட்டு கட்டிட்டா நம்மளுக்கு திருப்பியும் ஹைட் வந்து தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டே நான் வந்து இந்த மாரி பெட் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு, அது இன்னொரு வேஷ்டி இருந்துச்சு. ஸோ இன்னொரு வேஷ்டிய அது மேல போட்டுட்டேன். நல்லா ஒயிட்டா இருந்தா ஃபோட்டோஸ் வந்து நல்லா வரும். ஸோ இந்த மாரி கிளீனா அந்த பெட் வந்து நம்ப சோஃபா பெட் இருக்கும் பாருங்க, அந்த பெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல. ஸோ நெக்ஸ்ட் பேபி ஹைட்டுக்கு ஏத்த மாரி அந்த விண்டோஸ்ல இருக்கும் பாருங்க, அந்த கிரில்ல வந்து நான் கட்டிக்கிறேன். தென் பெட் சுத்தியும் அந்த எல்லோ கலர் லைன் தெரியாத மாரி நல்லா டக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது என்ன தமிழ்ல என்ன சொல்லுவாங்க எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் வரல. அந்த குடிசை மாரி வரும் அந்த ஷேப். அதுக்குள்ள வந்து பேபிய உட்கார வைக்கலாம். அந்த எல்லோ லைன் தெரியாத மாரி நல்லா உள்ள வச்சு டக் பண்ணிக்கிறேன். இந்த மாரி பெட் வச்சோம்னா, இதுதான் பெனிஃபிட். டக் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ, இதனாலேயே நான் பெட் வந்து பிளான் பண்ணி வச்சேன். ஸோ, ஃபைனலா இப்படி தான் இருந்துச்சு. அ இத பண்றதுக்குள்ளயே எனக்கு அவ்ளோ டயர்டா இருந்துச்சு. பேபி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னோட லக் அவங்க இன்னும் எழவே இல்ல. நெக்ஸ்ட் இதுக்கு ஏதாச்சு நம்ப கலர்ஃபுல்லா வைக்கணும். ஸோ, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டாய் வச்சு பார்த்தேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. என்கிட்ட ஒரே ஒரு டாய் தான் இருந்துச்சு. ஸோ, அதுவும் ஒயிட்டு, இதுவும் ஒயிட்டு கொஞ்சம் சூட் ஆகாத மாரியே இருந்துச்சு. ஸோ நான் அத எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் போயிட்டு எந்த ட்ரெஸ் போடுறதுன்ட்டு தெரியல. ஒயிட் செட்டப் இல்லையா? எந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும் அப்டின்ட்டு தெரியல. ஸோ போய் பார்த்துட்டுருக்கேன். எதுன்னு போட்டா நல்லாயிருக்கும் அப்டின்ட்டு. நீங்க சொல்லுங்க நான் எந்த ட்ரெஸ் போட்டேன் அப்டின்ட்டு. நான் 2 செட்டப்க்கும் 2 ட்ரெஸ் சூஸ் பண்ணி வச்சேன். காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ, இப்ப காட்டுற 4 ட்ரெஸஸ்ல அ 2 ட்ரெஸ் வந்து நான் போட்டேன். அ நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்கலைன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் யார் கரெக்ட்டா கெஸ் பண்றாங்களோ! மீன்வைல் நான் அவங்கள போயிட்டு அப்பப்பயும் செக் பண்ணிட்டே வரணும். கொஞ்சம் எந்திரிச்சாங்களன்னா, சும்மா லைட்டா கிரேடில்ல ஆட்டுனா அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ, அப்பப்பயும் போய் செக் பண்ணிப்பேன். அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க? ஐ மீன் தூங்கிட்டு இருக்காங்களா? எந்திரிச்சிட்டு இருக்காங்களா? கொஞ்சம் லைட்டா மூவ் ஆனாங்களன்னா, சும்மா இப்படி கிரேடில்ல ஆட்டுனா அவங்களே தூங்கிடுவாங்க. ஸோ ட்ரெஸ்ஸஸும் சூஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அவங்க இன்னும் எழல இன்னைக்கு. என்னோட லக் பார்த்தீங்களா இன்னைக்கு அவங்க இன்னும் எழல. ஸோ தோசை ஊத்திக்கலாம். மார்னிங் வந்து சாம்பார் வச்சோம் இல்லைங்களா? அதுக்கே தோசை ஊத்திக்கலான்ட்டு தோசை ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். எனக்கு வந்து பேசிக்காவே தோசை ரொம்ப பிடிக்கும். தோசைக்கு வந்து யூசுவலா தக்காளி தொக்கு, தென் சாம்பார், இல்லைன்னா சிக்கன் ஆர் மட்டன் கிரேவி ஏதாச்சும் நான்வெஜ்ல கிரேவி. ஃபிஷ் எல்லாம் இல்ல. நான்வெஜ்ல சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அந்த மாரி கிரேவிஸ் பிடிக்கும். உங்களுக்கு தோசைக்கு எந்த மாரி கிரேவிஸ் பிடிக்கும்? எது தொட்டுக்க பிடிக்கும்ன்றத காமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபோட்டோ ஷூட் ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு எனக்கு அந்த ஐடியா வந்து நல்லா நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா, நான் வந்து ரெக்ரியேட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் மந்த் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது. ஓ! ஸோ மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ்க்கு யாராச்சும் பேபிஸ் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அ இந்த நான் வந்து கொஞ்சம் ஈஸியா வீட்ல இருக்கிறத வச்சுட்டு எப்படி நம்ப ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்றத வந்து காட்டியிருக்கேன். ஸோ எனக்கு இதுக்கெல்லாம் ₹1 கூட செலவானதில்ல. ஈஸியா வீட்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ வச்சே நான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஆல்சோ காமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து
அவங்க எழுறதுக்குள்ள சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சா தான் நெக்ஸ்ட் வந்து அவங்கள ஃபீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அவங்கள ரெடி பண்ணிட்டு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குள்ள சரியா போகும். ஸோ இங்க வந்து நான் 2 தோசை சுட்டுட்டேன். அவ்வளோதான் 2 தான் சாப்பிட முடிஞ்சுச்சு. ஸோ 2 தோசை, தென் சாம்பார். சீக்கிரமா சாப்பிட்டுட்டேன். கரெக்ட்டா நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்குள்ள கரெக்ட்டா எந்திரிச்சுட்டாங்க. ஒரு 1/2 தோசை இருந்துச்சு. கரெக்ட்டா எந்திரிச்சுட்டாங்க. அழல. ஸோ அப்படியே விட்டுட்டு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு, தென் வந்து பார்த்தேன். அவங்க வந்து அப்பதான் எந்திரிச்சதுனால கொஞ்சம் சைலன்ட்டா இருந்தாங்க. தென் சீக்கிரமா ஃபீட் பண்ணிட்டு, தென் வந்து இந்த ட்ரெஸ் தான் நான் ஃபர்ஸ்ட்டு செட்டப் வந்து போடலான்ட்டு இருந்தேன். இது வந்து 6 மந்த்ஸ் ஃபோட்டோ செட்டப் வந்து நான் இந்த ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து அ கேமரா வந்து ஜஸ்டிஸே பண்ணாது. ஏன்னா டைரக்ட்டா பார்க்க அவ்ளோ அழகா இருந்துச்சு இந்த இந்த ட்ரெஸ். மேபி என்னோட கேமரா வந்து நல்லா இல்லன்னு நெனைக்கிறேன். இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கேமரா ஜஸ்டிஸே பண்ணல. ஏன்னா, இந்த ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு அவ்ளோ அழகா இருந்துச்சு. பட் வீடியோல அந்த அளவுக்கு எனக்கு நல்லா இருக்கிற மாரி தெரியல. பட் டைரக்ட்டா பார்க்க அவ்ளோ அழகா இருந்துச்சு. தென் கன்ஃப்யூஸா இருந்துச்சு. இந்த ஒயிட் ஷூஸ் போடலாமா? இல்லைன்னா அந்த பிங்க் ஷூஸ் போடலாமான்ட்டு. ஸோ தென் நான் ஃபைனலா சூஸ் பண்ணேன். அந்த பிங்க் ஷூஸே போடலான்ட்டு. தென் அவங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தியா வளர்ந்ததுனால என்னமோ கர்ல் ஆயிட்டுருக்கு. ஸோ அத நல்லா சீவி விட்டுட்டு தென் ட்ரெஸ் எல்லாம் கிளீனா அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது, அவ்ளோ கியூட்டா இருந்தாங்க. எனக்கே பார்க்க அவ்ளோ கியூட்டா இருந்துச்சு. ஏன்னா யூசுவலா எனக்கு முன்னாடியெல்லாம் பேபீஸ் எல்லாம் அவ்வளவா பிடிக்காது. எப்படின்னா, ஆ நல்லா பேசுவாங்க பாருங்க, அப்போ வந்து நல்லா பிடிக்கும். இவ்ளோ சின்ன பேபீஸ் வந்து நான் அவ்வளவா எடுத்ததில்ல. ஸோ எனக்கு தெரியாது. ஐராவ தான் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இவ்ளோ கிட்டலருந்து பார்க்குறது, எடுக்கிறது, தூக்குறது, விளையாட வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, அவ்ளோ கியூட்டா, அவ்ளோ ரசிப்பேன் நான். நெக்ஸ்ட் வந்து இந்த பிங்க் ஷூஸ் தான் நான் சூஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் பேஸ்டல் கலர்ஸா இருந்ததுனால, இந்த பிங்க் கலர் போட்டது இது கொஞ்சம் பிரைட்டா நல்லா எடுத்து குடுத்துச்சு. ஸோ ஃபைனலா பார்க்க இப்படி தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கேமராவ பார்த்தா அவ்ளோ அ ஹேப்பியா இருப்பாங்க. கேமராவ பாருங்க பிடிக்க வராங்க. நெக்ஸ்ட் வந்து நல்லா ரெடி பண்ணிட்டு, அம்மா கிட்ட குடுத்துட்டேன். ஸோ வீட்டுக்கிட்ட வந்து இந்த ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃபுல்லா பறிச்சுட்டு வந்துட்டேன். எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கோ அவ்வளோ ஃப்ளவர்ஸும் பறிச்சுட்டு வந்துட்டேன். அங்க வச்சுட்ருக்க ஸ்டெம் வந்து ஹைபிஸ்கஸோட ஸ்டெம் வந்து அங்க த்ரெட் போட்டு கட்டியிருந்தோம் பார்த்தீங்களா? அங்க சும்மா லைட்டா இப்படி மாட்டி விட்டோம்னா, அவ்வளோதான் ரெடி. கிரீன் கலர் நல்லாருக்கும்னு தோணுச்சு எனக்கு இந்த மாரி பண்ணா. Pinterestல வந்து நெறைய தேடி பார்த்தேன். பட் அந்த மாரி பண்ணணும்னா நம்ம வந்து வாங்குற மாரி தான் இருந்துச்சு. ஆன்லைன்ல ஆர்டர் போடுற மாரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு சும்மா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அவ்ளோ செலவு பண்ணணுன்ட்டு எனக்கு தோணல. ஸோ நான் வந்து மேல இருக்கிற ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டு வந்து, இந்த மாரி அங்கங்க ஒண்ணு வச்சேன். அரேஞ்ச் பண்ணி வச்சேன். ஸோ இதுவே பார்க்க நல்லா சிம்பிளா அழகா இருந்துச்சு. ஸோ ஃபைனலா பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு மிஸ்டேக் தான் நான் இங்க பண்ணேன். அவங்களோட ஹைட் மெஷர் பண்ணாம நான் வந்து வச்சுட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. பாருங்க உங்களுக்கே தெரியும். இது வந்து லாஸ்ட்டா ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து இந்த வீடியோ போட்டுட்டுருக்கேன். ஃபைனலா அத பிச்சியே போட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்தாங்கன்னா, அவங்க இன்னும் நல்லா உள்ள உட்கார வச்சிருக்கலாம். ஸோ ராபிக் வந்து அந்த மாரி இருந்துச்சு. எடிட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாரி இருந்துச்சு. ஸோ நீங்களும் பேசிக்கான ஒரு செட்டப் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, தென் அந்த மாரி எடிட் பண்ணிக்கலாம். ஏஐய வச்சு. நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ணேன். ஸோ நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ 7த் மந்த் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேக்கிரவுண்ட் இருந்தா போதும்னு தோணுச்சு. ஸோ சேம் அதே வேஷ்டி அந்த செட்டப்ப வந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஆ அது அது அதே வேஷ்டி எடுத்துட்டு, இந்த சைடு, அந்த சைடு வந்து புக் வச்சுக்கிறேன். அந்த விண்டோஸ் கிட்ட இருக்கிற ஷெல்ஃப் மேல. தென் அந்த மேட் வந்து தெரியாத மாரி, அதே வேஷ்டிய வந்து நல்லா முன்னாடி இழுத்து, கிளீனா வச்சுக்கிறேன். ஃபோட்டோஸ்க்கு வந்து தெரியாம இருந்தா போதும். தென் அவங்களோட ஹை சேர், ஃபீடிங் சேர் இருக்கும் பாருங்க. அத வந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, தென் அது மேல வந்து ஒரு கிளாத் போடலாம். அதுதான் பிளான். இங்க வந்து எனக்கு ரெட் கலர் கிளாத் எதுவுமே கிடைக்கல. இது வந்து என்னோட ட்ரெஸ். நான் அதவே இது வந்து பட்டன் ஃப்ரண்ட் பட்டன் ஓப்பன் ட்ரெஸ் ஃபுல்லா ஓப்பன் ஆகும். ஸோ அதையே நான் வச்சுட்டு இந்த மாரி சிம்பிளான செட்டப் வந்து ரெடி பண்ணேன். இது பக்கத்துல இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் வேற இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஸோ இந்த பொம்மை என்கிட்ட அப்போ கரண்ட்டா அதான் இருந்துச்சு. ஸோ பென்குயின் வச்சுட்டு இவ்வளோதான் செட்டப் ரெடி. சிம்பிளான செட்டப் ரெடி. தென் அவங்களுக்கும் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ செகண்ட் செட்டப் வந்து இந்த ஒயிட் ட்ரெஸ். அந்த ரெட் கிளாத் போட்டதுக்கு மெயின் ரீசனே ஒயிட் ஃப்ராக் போடுறதுனால தான். தென் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து எனக்கு அவங்களுக்கு அவ்ளோ அழகா இருக்குன்ட்டு தோணல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அந்த ஒயிட் கலர் தலையில வச்சிருக்கிற ஃப்ளவர் வந்து நான் எடுத்துட்டேன். டைரக்ட்டா பார்க்க அவ்ளோ நல்லா இருந்துச்சு இந்த ஒயிட் கலர் ஃப்ராக்.
மேபி அந்த பேக்கிரவுண்டுக்கு அவங்களுக்கும் சேம் கலர்ன்றதுனால அவ்ளோ அழகா தெரியல. எனக்கு டைரக்ட்டா பார்க்க அவ்ளோ அழகா இருந்துச்சு. தென் ஒயிட் கலர் கிளாத் போட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது செம்ம போரிங்கா தெரிஞ்சுச்சு. இப்ப பாருங்க பிக்ஸ் ஆட் பண்றேன். இது வந்து ரா பிக். எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட் ஏஐ வச்சு எடிட் பண்ணது வந்து அவ்ளோ அழகா இருந்துச்சு பாருங்க. இந்த ஐடியாஸ் உங்களுக்கும் புடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.